வணக்கம். ரூ. 100 ₹1,00,00,000 வரைக்கும் ஒரு சின்ன இன்வெஸ்டார்லேருந்து ஒரு பிக் இன்வெஸ்டார், லார்ஜ் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய இன்வெஸ்டார் வரைக்கும் இந்தியால 4 வழியில இன்வெஸ்ட் பண்ணலாம். இந்த 4 கேட்டகரிஸ் என்னென்ன? இதில என்னென்ன ப்ளஸ் அண்ட் மைனஸ் இருக்கு? இத தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். சென்னை ட்ரேடிங் அகாடமி தமிழ்ல ஸ்டாக் மார்க்கெட்ட லேர்ன் பண்றதுக்கான ஒரு பெஸ்ட் யூடியூப் சேனல். சப்ஸ்கிரைப் பண்ணி வாட்ச் பண்ணுங்க. டெலகிராம் குரூப்புக்கான லிங்க்கும் வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல இருந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். மார்ச் 21 தாம்பரம் சாலையூர்ல ஆப்ஷன் ட்ரேடிங்க்கான ஒரு ஃப்ரீ ட்ரைனிங் செஷன் நேரடியா நடக்குது. இந்த ட்ரைனிங் செஷனுக்கான டீட்டெயில்ஸு, கலந்துக்கிறதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னா, அம் நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச ப்ராடக்ட்ஸ் தான். பட் அதில என்னென்ன வித்தியாசம் இருக்கு அப்படின்றத பார்க்க போறோம். மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். மியூச்சுவல் ஃபண்ட்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஒரு ஸ்மால் இன்வெஸ்டர்ஸ் ஈவன் மினிமம் ₹100 இருந்து கூட நீங்க ஸ்டார்ட் பண்ண முடியும். அது ஒரு ப்ளஸ். 2வது எஸ்ஐஎஃப். 2025ல செபி ரீசென்ட்டா லான்ச் பண்ணியிருந்த ஒரு நியூ இன்வெஸ்ட்மென்ட் ஸ்கீம் எஸ்ஐஎஃப் மியூச்சுவல் ஃபண்ட் போல அது ஒரு செப்பரேட் கேட்டகரி. 3வது போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மென்ட் சர்வீசஸ் பிஎம்எஸ். 4வது ஏஐஎஃப் ஆல்டர்னேட்டிவ் இன்வெஸ்ட்மென்ட் ஃபண்ட்ஸ். இந்த 4த்துலயும் என்னென்ன வித்தியாசம் இருக்கு? எவ்வளோ மினிமம் இன்வெஸ்ட் பண்ணணும்? இத பத்தி ஒன் பை ஒன்னா நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் மியூச்சுவல் ஃபண்ட். நீங்க சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மென்ட் பிளான். இது வந்து ஒரு மேஜர் அட்வான்டேஜ் மியூச்சுவல் ஃபண்ட்ல. அதாவது இஎம்ஐ நம்ம லோன் வாங்கிட்டு இஎம்ஐ எப்படி பே பண்றோமோ, அதே மாதிரி மாசம் மாசம் நம்ம பேங்க் அக்கவுண்ட்ல இருந்து ஆட்டோமேட்டிக்கா நம்ம பணம் டெபிட் ஆகி பர்ட்டிகுலர் என்ன இன்வெஸ்ட்மென்ட் நம்ம சூஸ் பண்ணியிருக்கிறோமோ, அந்த இன்வெஸ்ட்மென்ட்ல உங்களோட பணம் ஆட் ஆயிடும். இதில என்னன்னா, நீங்க ஒரு ₹5,000 வந்து எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னா, நிஃப்டி இண்டெக்ஸ் ஃபண்ட் 10-12% ரிட்டர்ன் வரதுக்கான ஒரு இன்வெஸ்ட்மென்ட் லாங் டெர்முக்கு நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம். மோஸ்ட்லி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, லாங் டெர்ம் இன்வெஸ்ட்மென்ட் தான். ஈக்விட்டி ஸ்கீம்ஸ பொறுத்தவரைக்கும். பட் டெட் ஸ்கீம், ஹைபிரிட் இந்த மாரி ஷார்ட் டெர்ம்ல இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய மியூச்சுவல் ஃபண்ட்ஸும் இருக்கு. சப்போஸ் நான் வந்து ஒரு சேவிங்ஸ் அக்கவுண்ட்ல எனக்கு கிடைக்கிற குறைவான இன்ட்ரெஸ்ட்ட விட எனக்கு பெட்டரா வேணும் அப்படின்னா, நீங்க கவர்ன்மென்ட் செக்யூரிட்டீஸ் இல்ல ஷார்ட் டெர்ம் டெட் ஃபண்ட்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ அது வந்து ஒரு 1 மந்த், 2 மந்த்ஸ் ஒரு ஃபிக்ஸட் ரிட்டர்ன் நமக்கு கிடைக்கும். அடுத்தது இதில என்னென்ன அட்வான்டேஜஸ் இருக்கு? ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா, ரொம்ப ஈஸியா, சிம்பிளா ஸ்டார்ட் பண்ணிடலாம். நமக்கு டீமேட் அக்கவுண்ட் இதில தேவைப்படாது. ஆப்ஷனல் தான் டீமேட் அக்கவுண்ட். ஹைலி லிக்விடிட்டி. அதாவது நம்ம எப்ப தேவைப்படுதோ அப்ப வாங்கிக்கலாம். எப்ப நமக்கு பணமா அத செல் பண்ணணுமோ அத செல் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஒரு அட்வான்டேஜ் இருக்கு. இன்னொன்னு டிரான்ஸ்பரன்சி. ரொம்ப என்ன ஸ்டாக் என்னோட மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீம்ல ஹோல்ட் பண்ணியிருக்கிறாங்க. எந்த ஸ்டாக் வந்து எக்ஸிட் ஆயிருக்கிறாங்க. எவ்வளோ அலோகேஷன் பெர்சன்டேஜ் இருக்கு. மார்க்கெட் இன்கிரீஸ் ஆகும்போது என்னோட மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீம் எவ்வளோ வேல்யூ ரைஸ் ஆயிருக்கு. இத பத்தி டீட்டெயிலா டே டு டே நம்ம டிரான்ஸ்பரண்டா பார்த்துக்க முடியும். அடுத்தது ரொம்ப லோ மினிமம் இன்வெஸ்ட்மென்ட். நான் ஆல்ரெடி சொன்ன மாரி ₹100 இருந்து கூட ஸ்டார்ட் பண்ணலாம். ஏன்னா, நெறைய பேர் இத பத்தி டீட்டெயிலா சொல்லியிருப்பாங்க. நெகட்டிவ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, இது ஒரு லிமிட்டட் ஸ்ட்ராட்டஜிஸ். ஸோ இதில நெறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு. அதனால இது வந்து ஸ்டாக் இன்வெஸ்ட்மென்ட் அப்படின்னா, ஒன்லி லாங் சைடு மட்டும் தான் இருக்கும். 2வது மார்க்கெட் இறங்குச்சுன்னா, ரிஸ்க் வந்து கண்டிப்பா இருக்கும். அப்போ இது வந்து மார்க்கெட் ரிஸ்க் இருக்கக்கூடிய ஒரு இன்வெஸ்ட்மென்ட் ஸ்கீம் இல்ல கேட்டகரி. இதில இன்னொன்னு என்னன்னா, ஷார்ட் செல்லிங் இதில கிடையாது. மியூச்சுவல் ஃபண்ட பொறுத்தவரைக்கும் ஷார்ட் செல்லிங் இதில கிடையாது. அடுத்தது எஸ்ஐஎஃப் ஸ்பெஷலைஸ்டு இன்வெஸ்ட்மென்ட் ஃபண்ட்ஸ். ஏப்ரல் 2025ல செபி வந்து நியூ கேட்டகரி லான்ச் பண்ணியிருக்கிற இந்த ஸ்கீம்ல மினிமம் அமௌண்ட் ₹10,00,000. எல்லாரும் ஏன் இந்த எஸ்ஐஎஃப் ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்க்கும்போது, மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்றது ரொம்ப டிரான்ஸ்பரன்சி நான் சொன்ன எல்லா ஃபீச்சர்ஸும் இருக்கு. ஆனா நான் சொன்ன அதே ரெஸ்ட்ரிக்ஷன் தான். ஒன்லி இன்வெஸ்ட்மென்ட். ரொம்ப லிமிட்டட் ஸ்ட்ராட்டஜிஸ். ஸோ அப்ப என்னன்னா ஒரு ஹெட்ஜ் ஃபண்டிங் அளவுக்கு ரொம்ப அட்வான்ஸ் லெவல்ல மியூச்சுவல் ஃபண்டும் இருக்கணும். அதே மாரி அதிகமான இன்வெஸ்ட்மென்ட்டும் இருக்கணும். அப்ப என்னன்னா, இந்த மியூச்சுவல் ஃபண்டுக்கும், பிஎம்எஸ்க்கும் ஒரு ஹைபிரிட் கேட்டகரி தான் இந்த எஸ்ஐஎஃப். ஸோ இப்ப இந்த எஸ்ஐஎஃப் வந்து பார்த்தீங்கன்னா, யாருக்கானது? முதல் விஷயம் ஹெச்என்ஐ கிளையண்ட்ஸ் ஹை நெட் வொர்த் இண்டிவிஜுவல். 2வது எக்ஸ்பீரியன்ஸ்டு இன்வெஸ்டர். நான் வந்து ஆல்ரெடி ஒரு 20 லேக்ஸ், 30 லேக்ஸ் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். எனக்கு மோர் தென் ஒரு 2 to 3 இயர்ஸ்க்கு மேல மார்க்கெட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ரிஸ்க், ரிவார்ட் ரேஷியோ, மார்க்கெட் பத்தி எனக்கு கொஞ்சம் நாலேட்ஜ் இருக்கு அப்படின்னா, நீங்க இதில இன்வெஸ்ட் பண்ணலாம். இதில ஃபர்ஸ்ட்டு என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்கு? லாங் ஷார்ட் ஈக்விட்டி.
ஸோ இதில் லாங் பொசிஷன்ஸ் எடுக்கலாம், ஷார்ட் பொசிஷன்ஸ் எடுக்கலாம். செக்டார் ரொட்டேஷன் இருக்கும். சப்போஸ் இதுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். அதே மாதிரி டாக்டிக்கல் அலோகேஷன், அதுக்கும் நான் அர்த்தம் என்னன்றதை சொல்கிறேன். சப்போஸ் ஐடி செக்டார் வந்து இப்போ வீக்காக இருக்குது, பேங்கிங் செக்டார் ஸ்ட்ராங்காக இருக்குது. அப்போ என்னென்னா இந்த எஸ்ஐஎஃப்ல வந்து என்ன ஒரு ஃபெசிலிட்டி இருக்குன்னா, பேங்கிங் செக்டாரில் பையிங் இன்வெஸ்ட் பண்ணுவார், ஐடி செக்டாரில் ஷார்ட் இனிஷியேட் பண்ணுவார். ஸோ அப்போ அந்த ஒரு ஃபீச்சர், அதாவது இறங்குற சைட்லேயும் அவங்க வந்து பொசிஷனை வந்து ரீட்டைன் பண்ணுவாங்க. அது ஒரு புல் மார்க்கெட்லேயும் சரி, பேர் மார்க்கெட்லேயும் ஆல்ஃபா ஜென்ரேட் பண்ணுறதுக்கு இது ஒரு பெஸ்ட் ஐடியாவாக இந்த கேட்டகரி வந்து டிசைன் பண்ணியிருக்கிறாங்க. அடுத்தது பிஎம்எஸ், போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட் சர்வீசஸ். இது யாருக்கானது அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து நம்ம மினிமம் 100லேருந்து எஸ்ஐபியும் இல்லை அட்லீஸ்ட் 1000 ருபீஸ்லேருந்து மியூச்சுவல் ஃபண்டோ நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம். அடுத்தது 10 lakhsல எஸ்ஐஎஃப், மூணாவது 50 lakhs மினிமம். பிஎம்எஸ் அப்படின்னாவே மினிமம் 50 lakhs. இந்த 50 lakhsல என்ன அப்படின்னா, ஃபண்ட் மேனேஜர் நம்மளோட பேரில் ஒரு போர்ட்ஃபோலியோ கிரியேட் பண்ணுவார். ஸோ இதில் வந்து ஒரு பூல்டு இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது. அதாவது காமனாக எல்லா இன்வெஸ்டர்ஸ்ட்ட இருந்தும் பணத்தை வாங்கி ஒரே ஃபண்ட் மேனேஜர் அவர் வந்து சூஸ் பண்ணி ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறது ஒரு பர்டிகுலர் அக்கௌண்ட்டில் வச்சு அதிலிருந்து வர ரிட்டர்னை என்ஏவியாக ஒவ்வொரு கிளைண்ட்ஸுக்கும் அலோகேட் பண்ணுறது. ஸோ அப்போ ஆனால் அந்த மாதிரி ப்ராசஸ் பிஎம்எஸில் இல்லை. இப்போது எக்ஸாம்பிள் வந்து இன்வெஸ்டார் ஏ அப்படின்றவர் 50 lakhs வச்சிருக்கிறார், இன்வெஸ்டார் பி 1 crore வச்சிருக்கிறாருன்னா போர்ட்ஃபோலியோ டிஃபர் ஆகும் 2 பேருக்குமே. ஸோ அப்போ ஆனால் மியூச்சுவல் ஃபண்டில் அப்படி இருக்காது. என்ன ஸ்கீம் கேட்டகரி செலக்ட் பண்ணுறீங்களோ அதில் இருக்கிற ஸ்டாக்ஸு, அதில் இருக்கிற வெயிட்டேஜ் தான் நம்ம ஒவ்வொருத்தரோட இன்வெஸ்ட்மெண்ட்டும் இருக்கும். பட் இன்வெஸ்ட் பண்ணுற டைமை பொறுத்து அவங்களோட ரிட்டர்ன் மாறலாமே ஒழிய, பட் அந்த ப்ரொப்போர்ஷன் வந்து சேஞ்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. பட் போர்ட்ஃபோலியோவை நீங்கள் மினிமம் 50 lakhsலேருந்து எவ்வளோ நம்ம இன்க்ரீஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுறோமோ ஒவ்வொருத்தரோட போர்ட்ஃபோலியோவும் மாறும். ஹைலி கஸ்டமைஸ்டு, இதுதான் ஃபஸ்ட்டு அட்வான்டேஜ் பிஎம்எஸை பொறுத்த வரைக்கும். கான்சன்ட்ரேட்டட் போர்ட்ஃபோலியோ. ஸோ அந்த போர்ட்ஃபோலியோ மேனேஜர் ஒவ்வொரு போர்ட்ஃபோலியோவும் மேனேஜ் பண்ணுறது, கான்சன்ட்ரேட் பண்ணி ஃபாலோ பண்ணுறது. ஆக்டிவ் மேனேஜ்மெண்ட், இது ஒரு அடிஷ்னல் அட்வான்டேஜ். ஸோ இப்போது இதில் வந்து என்ன மைனஸ் அப்படின்னா, கான்சன்ட்ரேஷன் ரிஸ்க் இருக்குது. மேனேஜரோட ஸ்கில் டெவலப்மெண்ட், ஸ்கில் டிபெண்ட் ஆகும். ஸோ ஒரு சரியான மேனேஜர் இல்லை அப்படின்னா நம்மளோட போர்ட்ஃபோலியோ டேமேஜ் ஆகிறதுக்கும் லாஸ் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ போர்ட்ஃபோலியோ மேனேஜரை பொறுத்து தான் அந்த பிஎம்எஸோட ஃபண்டோட பர்ஃபார்மன்ஸ் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஏஐஎஃப் லாஸ்ட்டாக பார்க்கக்கூடியது, ஆல்டர்னேட்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட்ஸ். இதில் வந்து ஹைலி வெல்தி இன்வெஸ்டர்ஸுக்கு தான் இந்த ஸ்கீம் வந்து கேட்டகரி வந்து அப்ளிகபிள் ஆகும். மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட்டே 1 crore நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும். ஸோ அப்போ என்னென்னா இதில் வந்து நீங்கள் 1 crore பிலோவில் நான் இன்வெஸ்ட் பண்ணோன்னா பிஎம்எஸ் போகலாம். நான் 10 lakhs நியர்லி இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் எஸ்ஐஎஃப் போகலாம். 10 lakhs பிலோ நான் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் போகலாம். ஸோ இப்போது இதில் என்னென்னா ஏஎஃப்ல வந்து கேட்டகரி இருக்குது. ஏஎஃப்ல ஸோ செப்பரேட் கேட்டகரிஸ் இருக்குது. கேட்டகரி 1ல் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் அப் கம்பெனி, வெஞ்சர் கேபிட்டல், இதில் இன்வெஸ்ட் பண்ணுறது ரொம்ப ஹைலி ரிஸ்க். இதுக்கு முன்னாடி பார்த்த கேட்டகரியை விட அதிகமான ரிஸ்க் இருக்கும். ஸ்டார்ட் அப் எக்ஸாம்பிள் வந்து ஒரு ஜெப்டோ, ஓலா எலக்ட்ரிக், இந்த மாதிரி நியூ ஸ்டார்ட் அப் கம்பெனிஸில் இன்வெஸ்ட் பண்ணுறது. கேட்டகரி 2 வந்து ப்ரைவேட் ஈக்விட்டி ஃபண்ட்ஸு, அன்லிஸ்டட் கம்பெனிஸில் இன்வெஸ்ட் பண்ணுறது ப்ரைவேட் ஈக்விட்டி ஃபண்ட்ஸு. கேட்டகரி 3 வந்து பார்த்திங்கன்னா ஹெட்ஜ் ஃபண்ட்ஸு, அந்த ஸ்டைலில் இருக்கிற ஸ்ட்ராட்டஜிஸ். எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா லாங் ஷார்ட்டு, ஆர்பிட்ரேஜ், குவான்ட் ட்ரேடிங், இதெல்லாமே வந்து கேட்டகரி 3 பிலோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போது ஸ்ட்ராட்டஜியோட நெகட்டிவ், இந்த ஏஎஃபோட நெகட்டிவ் என்ன, காம்ப்ளெக்ஸ் ஸ்ட்ராட்டஜி தான் நெகட்டிவ். இப்போது 4த்தையும் அப்படியே நம்ம வந்து அலைன் பண்ணும்போது ரொம்ப சிம்பிளான கான்செப்ட் மியூச்சுவல் ஃபண்ட். எஸ்ஐஎஃப் அட்வான்ஸ் ஸ்ட்ராட்டஜி, பிஎம்எஸ் அட்வான்ஸ் ப்ளஸ் கஸ்டமைஸ் பண்ணக்கூடியது, ஏஎஃப் ஹைலி காம்ப்ளெக்ஸான ஸ்ட்ராட்டஜி. ஸோ இப்போது இதில் வந்து இன்வெஸ்டார் 1 அப்படின்னு எடுத்துக்கலாம் ஒரு எக்ஸாம்பிளுக்காக. 60,000 ரூபா இன்வெஸ்ட் பண்ணுறாரு அப்படின்னா அவரோட இன்வெஸ்ட்மெண்ட் கெப்பாசிட்டி மந்த்லி ஒரு 5,000 per month என்னால் இன்வெஸ்ட் பண்ண முடியும் அப்படின்னா பெஸ்ட் ஆப்ஷன் நீங்கள் மியூச்சுவல் ஃபண்ட் போகலாம். சப்போஸ் வந்து நான் 15 lakhs வந்து இன்வெஸ்ட் பண்ணணும், ரொம்ப எனக்கு வந்து நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஸோ அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை நீங்கள் எஸ்ஐஎஃப் மூலயமா மார்க்கெட்டுக்குள்ளே எடுத்துகிட்டு வரலாம். பட் அதில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இருக்கணும், ரிஸ்க் என்ன, ரிவார்டு என்ன, இதை பற்றி கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் நீங்கள் தெரிஞ்சிருக்கணும். 3வது நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஓனர், எனக்கு வந்து மார்க்கெட் ஃபாலோ பண்ண முடியாது, டெய்லி ரொட்டீனாக என்னால் மார்க்கெட்டில்
டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது அப்படின்னா, நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா 1 crore இன்வெஸ்ட்மெண்ட் பிஎம்எஸ் போகலாம். 1 crore 50 lakhsலேருந்து ஸ்டார்ட் ஆகும். அடுத்தது ஏஐஎஃப் அல்ட்ரா ரீச் இன்வெஸ்டர்ஸ் 10 crore இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கிற இன்வெஸ்டர்ஸ் நீங்கள் மினிமம் 1 crore ஏஐஎஃப் வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ அப்போ இது என்னன்னா ஏஐஎஃப் வந்து ரொம்ப இருக்கிறதுல ஹைலி ரிஸ்கானது. எஸ்ஐஎஃப் வந்து ஏன் ரீசெண்டாக செபி லான்ச் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, மியூச்சுவல் ஃபண்ட் டிரான்ஸ்பரன்சி இருக்கணும். அதே மாதிரி ஹெட்ஜ் ஃபண்ட் ஸ்டைலில் ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்கணும். ஸோ அந்த ஒரு பர்பஸ்க்காக தான் இந்த எஸ்ஐஎஃப் வந்து பிஎம்எஸ்க்கும் மியூச்சுவல் ஃபண்டுக்கும் மிடில் இருக்கக்கூடிய ஒரு கேட்டகரி. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். சென்னை ட்ரேடிங் அகாடமி தமிழில் ஸ்டாக் மார்க்கெட்டை லேர்ன் பண்ணுறதுக்கான ஒரு பெஸ்ட் யூடியூப் சேனல். சப்ஸ்கிரைப் பண்ணி வாட்ச் பண்ணுங்கள். என்னோட ட்ரைனிங் செஷன் சென்னையில் சாலையூரில் நடக்குது. ஆப்ஷன் ஹெட்ஜிங் ஸ்ட்ராட்டஜிஸ் ஃப்ரீ ட்ரைனிங் செஷன். அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. என்னோட டெலகிராம் குரூப்போட லிங்க்கும் இருக்குது. உங்களுக்கு மார்க்கெட் பற்றின டவுட் இல்லை, இந்த வீடியோ பற்றின உங்களோட கிளாரிஃபிகேஷன் இருக்குது அப்படின்னா என்னோட வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருந்து நீங்கள் மெசேஜ் பண்ணலாம். நன்றி, வணக்கம்.